மக்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்திய இராணுவத்தின் ஒரு முக்கியமான மற்றும் எதிர்கால திட்டம் பற்றிய விரிவான ஒரு விஷயத்தை பேச போகிற நண்பர்களே. அதாவது கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் போரின் தன்மையே மாறி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சிறிய மற்றும் சக்தி வாய்ந்த ட்ரோன்கள், பெரிய பீரங்கிகள் மற்றும் இராணுவ வாகனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. உக்ரைன் ரஷ்யா போரில் கூட ட்ரோன்கள் ஏற்படுத்திய சேதங்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இந்த நவீன சவால்களை எதிர்கொள்ள இந்திய இராணுவம் ஒரு புதுமையான திட்டத்தை கையில் எடுத்துள்ளது நண்பர்களே. அதாவது இந்திய இராணுவத்திடம் தற்போதுள்ள T-72 ரக பீரங்கிகள் பல தசாப்தங்களாக நமது இராணுவத்தின் முதுகெலும்பாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பீரங்கிகள் அஜயா என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்போது இந்த பழமையான பீரங்கிகளை முழுமையாக ஓய்வு பெற செய்வதற்கு பதிலாக அவற்றை ஆளில்லா ரோபோட்டிக் தளங்களாக மாற்றும் திட்டத்தை இராணுவம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது நண்பர்களே. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா வீரர்களின் உயிரை பாதுகாப்பது தான் நண்பர்களே. அதாவது ஆபத்தான போர் மண்டலங்கள், எதிரிகளின் கோட்டைகள் அல்லது ட்ரோன் தாக்குதல் அதிகமாக உள்ள பகுதிகள் போன்ற உயர் அபாய பகுதிகளில் இந்த பீரங்கிகளை ஆளில்லா வாகனங்களாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மனித உயிர்களை குறைத்து அதே சமயம் பீரங்கிகளின் தாக்குதல் திறனை முழுமையாக பயன்படுத்த முடியும். இந்திய இராணுவத்தின் இந்த முயற்சி அதன் ஒட்டுமொத்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நண்பர்களே. இராணுவம் எதிர்காலத்தில் பயன்படுத்த ஃபியூச்சரிஸ்டிக் ரெடி காம்பேக்ட் வெஹிக்கிள் எனப்படும் புதிய தலைமுறை பீரங்கிகளை வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய பீரங்கிகள் வரும் வரை தற்போதுள்ள பழைய T-72 பீரங்கிகளை ஆளில்லா ரோபோட்டிக் தளங்களாக மாற்றி தற்காலிக மற்றும் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். இந்த ரோபோட்டிக் பீரங்கிகளை உருவாக்குவதில் நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO முக்கிய பங்கு வகிக்குங்க. DRDO ஏற்கனவே உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அர்ஜுன் ரக பீரங்கிகளை ஆளில்லா தளங்களாக மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த அனுபவம் T-72 பீரங்கிகளை நவீன ரோபோட்டிக் தளங்களாக மாற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நண்பர்களே. இந்த புதிய ரோபோட்டிக் பீரங்கிகள் அதிநவீன சென்சார்கள், எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் மற்றும் தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும். இதன் மூலம் இந்த பீரங்கிகள் தனியாக இயங்கும் திறன் கொண்டவையாகவும் தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் மாறும். சுருக்கமாக சொன்னால் இந்திய இராணுவம் தனது பழைய போர் சாதனங்களை எதிர்கால போருக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து வருகிறது. T-72 பீரங்கிகளை ரோபோட்டிக் தளங்களாக மாற்றுவதன் மூலம் இராணுவம் நவீன சவால்களை எதிர்கொள்வதுடன் நமது இராணுவ வீரர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது நம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக உலகமே இந்திய இராணுவத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பரபரப்பான செய்தி தான் நண்பர்களே. அதாவது சில நாட்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கையின் போது இந்திய இராணுவம் பாகிஸ்தானின் 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட அதிநவீன S-400 ஏவுகணை அமைப்பின் பங்கு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவிச்சிருந்தாரு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான் நண்பர்களே. இந்த S-400 ஏவுகணை அமைப்பு வெறும் வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான வான்வெளி பாதுகாப்பு அரண். இதன் ரேஞ்ச் மிகவும் அதிகம் என்பதால் நம்முடைய வான் எல்லைக்குள் எதிரி விமானம் நுழையாமலேயே நீண்ட தூரத்திலேயே அதை அடையாளம் கண்டு அழித்துவிடும். இந்த ஆபரேஷனில் நமது S-400 அமைப்பு சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பாகிஸ்தானின் விமானத்தை குறிவைத்து தாக்கி அழித்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே. வான் பாதுகாப்பு வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயம். நமது வான்வெளியின் இறையாண்மையை பாதுகாக்க எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நம்மிடம் இருக்கிறது என்பதை
இது உறுதிப்படுத்துகிறது நண்பர்களே. S500 மற்றும் உள்நாட்டு தயாரிப்பு குசா இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா S400 இந்த பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து தான் இந்திய இராணுவம் அடுத்த கட்டத்திற்கு நகர தயாராகிவிட்டது. நம் இராணுவத்தின் வான் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்த 2 முக்கிய திட்டங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளது. முதலாவதாக ரஷ்யாவின் அடுத்த தலைமுறை ஏவுகணை அமைப்பான S500 இதை புரோமீத்தியஸ் என்று அழைக்கிறார்கள். இது S400 விட மிக சக்தி வாய்ந்தது நண்பர்களே. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஸ்டெல்த் விமானங்கள் மற்றும் பூமியை சுற்றி வரும் செயற்கைக்கோள்களையும் கூட தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதுங்க. இதை வாங்குவது குறித்து இந்தியா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்கு. இரண்டாவதாக பார்த்தோம்னா மிக முக்கியமானது ப்ராஜெக்ட் குசா. இது நம் நாட்டின் பெருமைக்குரிய உள்நாட்டு தயாரிப்பு. நம்முடைய DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே ஒரு நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி வருகிறது. இந்த குசா திட்டம் S400 மற்றும் S500 அமைப்புகளின் திறன்களுக்கு இணையாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எதிர்காலத்தில் வெளிநாட்டை சார்ந்திருக்காமல் நாமே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. 2028 to 2029க்குள் இந்த குசா திட்டம் இராணுவத்தில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. S400 அமைப்பின் நிரூபிக்கப்பட்ட சக்தி, எதிர்காலத்தில் வரவிருக்கும் S500 மற்றும் உள்நாட்டில் உருவாகும் ப்ராஜெக்ட் குசா என இந்த மூன்றுமே ஒன்று சேரும்போது இந்தியாவுக்கு ஒரு பல அடுக்கு கொண்ட எந்த எதிரியாலும் ஊடுருவ முடியாத ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அரண் உருவாகும். இது நம்முடைய முக்கியமான இராணுவ தளங்கள், முக்கிய நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு என அனைத்தையும் பாதுகாக்கும் நண்பர்களே. பாகிஸ்தானின் எந்த ஒரு வான்வெளி அச்சுறுத்தலையும் அது எந்த அளவுக்கு நவீனமானதாக இருந்தாலும் நீண்ட தூரத்திலேயே முறியடிக்கும் திறனை இந்தியாவிற்கு இது வழங்கும் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் S400 வெற்றி நம்முடைய தற்போதைய பாதுகாப்பு திறனை உறுதிப்படுத்துவதுடன் எதிர்கால போர் யுக்திக்கான ஒரு தெளிவான பாதையையும் நமக்கு காட்டியுள்ளது. இது இந்தியாவின் இராணுவ பலத்தையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் உலகிற்கு உணர்த்துகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியாவின் வர்த்தகம் தொடர்பான செய்தி தான். அதாவது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதை நிறுத்தாததால இந்தியாவுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்துள்ளார். இதை நம்ம பார்த்துருப்போம். இது மிகவும் அதிகபட்சமான வரியாக கருதப்படுகிறது நண்பர்களே. இந்த வரி விதிப்பு இரு நாட்டு உறவிலும் விரிசலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இத்தனைக்கும் இந்தியாவின் நம்பர் 1 வர்த்தக கூட்டாளியே அமெரிக்கா தான். அமெரிக்காவிடம் இருந்து தான் இந்தியா அதிகப்படியான பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா அமெரிக்காவுடன் 6,25,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியா வர்த்தகம் செய்துள்ளது நண்பர்களே. குறிப்பாக கச்சா எண்ணெய், ரசாயனங்கள், இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை இந்தியா அதிக அளவில் வாங்கியுள்ளது. அதே சமயம் நகைகள், ஜவுளி பொருட்கள், மருந்து உள்ளிட்டவற்றை இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அமெரிக்காவிற்கு அடுத்த இடத்தில் சீனா உள்ளது. 2023ஆம் ஆண்டு சுமார் 1,20,000 கோடி ரூபாய்க்கு சீன பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சீனாவிடமிருந்து ரசாயனங்கள், மின்னணு பொருட்களை அதிகம் இறக்குமதி செய்யும் இந்தியா தாது பொருட்கள், பருத்தி, கடல் பொருட்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்து வருகிறது நண்பர்களே. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்த இடத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வகித்து வருகிறது. இதற்கும் அடுத்த இடத்தில்தான் ரஷ்யா உள்ளது. அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெயை தவிர்த்து வைரம், உரம், இராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவற்றை இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது. பதிலுக்கு தேயிலை, மசாலா பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவற்றை இந்தியா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்த பட்டியலில் 5வது இடத்தில் சவுதி அரேபியா உள்ளது. இப்படி தன்னிடம் இருந்து அதிகப்படியான பொருட்களை இறக்குமதி செய்து சுமூக வர்த்தக உறவை கொண்டுள்ள ஒரு நாட்டிற்கு தான் அமெரிக்கா தற்போது 50% வரி விதித்துள்ளது நண்பர்களே. அமெரிக்கா பொருட்களை இந்தியா தவிர்க்க தொடங்கினால் அந்நாட்டின் வருவாய் கணிசமாக குறையும் சூழல் ஏற்படும். இது குறித்து எல்லாம் அறிந்துதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிக வரி விதித்துள்ளாரா என பலரும் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஒரு பக்கம் இவர் கணிச்சாரா கணிக்கலையான்னு தெரியல. மற்றொரு புறம் மனுஷன் கணிச்சது, இந்த மாதிரி அதிக அளவிற்கு வரியை நம்ம போட்டா இந்தியா ரஷ்யாவிடம் வர்த்தக உறவை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி மனுஷன் கணிச்சாரு. ஆனா கணிப்பு அப்படின்றது
பெரிய அளவிற்கு தப்பான கணிப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தான் இன்னும் இந்தியா ரஷ்யா இடையான உறவு வலுப்பெற போது, வர்த்தகமும் அதிகரிக்க போகுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் பல்வேறு செய்திகளுடன் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.